தன் கணவர் ஃபாரின்ல வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லி ஒரு பெண் 2 வருஷமா தான் குடும்பத்தை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நபரை 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டு பக்கத்திலேயே 15 அடி ஆழத்துல எலும்பு கூட மீட்டெடுக்கிறாங்க. 2 வருஷமா அந்த பெண் தன் குடும்பத்தை எப்படி நம்ப வச்சாங்க, எப்படி மறைச்சாங்க, கடைசியில் அந்த உண்மை மர்மம் எல்லாமே எப்படி வெளியே வந்துச்சு, அந்த மனைவி பண்ண உச்சக்கட துரோகத்தை பார்த்தா நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க சம்பவத்துக்குள்ள போலாம். குஜராத் ஜம்னாநகர் சிட்டியில் யாதவா நகர்ன்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஜிக்னேஷ் மாவடியா பிருத்வி அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க, 6 வயசுல ஒரு மகளும் 2 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. அதே மாதிரி ஜிக்னேஷுடைய அம்மாப்பா அவருடைய தம்பி அசோக் ஒரு ஆள் இருக்காரு. அவங்க 3 பேரும் வேற வீட்டில் தனியாக இருக்காங்க. கல்யாணமான பிறகு தன் மனைவியோட அவர் தனி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேர்த்துடைய குடும்பமும் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே சிட்டியில் இருக்காங்க. வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த 2024 ஜூன் வாக்கில் ஜிக்னேஷுடைய அம்மாப்பா 2 பேரும் தன் பையன்கிட்ட பேசணும்னு அவனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் கால் போக மாட்டேங்குது, ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா தன் மருமகளுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஜிக்னேஷ் கால் பண்ணா போக மாட்டேங்குது, அவன் என்ன பண்றான், வீட்டில் இருக்கானா, எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ பிருத்வி தன் மாமனா கிட்ட, இல்ல மாமா, அவருக்கு இங்கே வேலை எதுவும் செட் ஆகலைன்னு அவர் ஃபாரின் கிளம்பி போயிட்டாரு, ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஜிக்னேஷுடைய அம்மா 2 பேரும் ஆடி போறாங்க. ஏன்னா தான் பையன் இதுக்கு முன்னாடி ஃபாரின் போனது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தான் பையன் அவ்வளோ தூரம் ஃபாரின் போயிருக்கான், ஆனால் தங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டானேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. உடனே கிளம்பி தன் மருமகளுடைய வீட்டுக்கே போறாங்க. ஜிக்னேஷுடைய அம்மாப்பா அவருடைய தம்பி 3 பேரும் தான் போறாங்க. போயிட்டு என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கடன் ஆயிடுச்சு மாமா, தொழில் பண்ணோம், கடன் ஆயிடுச்சு, அதனால அந்த கடன் எல்லாம் அடைக்கதான் அவர் ஃபாரின் போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்டவங்க உடனே சரி ஓகே, அவனுடைய நம்பர் கொடுமா, நாங்கள் பேசணும்னு சொல்றாங்க. அப்போ பிருத்வி, இல்லம்மா, அவர் வேலைக்கு போயிருக்க இடம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான இடம், அங்கெல்லாம் ஃபோன்லாம் ஈஸியாக பேச முடியாது, அவரே இப்போதான் ஒரு டைம் தான், வாரத்துக்கு ஒரு டைம் தான் கால் பண்ணுவார், அப்போ தான் நாங்களே பேசுவோம், அதனால அடுத்த டைம் அவர் கால் பண்ணார்னா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட இவங்களும் சரி, தான் பையன் ஃபாரின் போயிருக்கான், வேலை பார்க்க தானே போயிருக்கான், நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்கள விட்டுறாங்க. ஆனாலும் ஒரு பேரண்ட்டாக தான் பையன்கிட்ட பேசணுன்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அதனால அடிக்கடி தான் மருமகளுக்கு கால் பண்ணி அவன் பேசினானா, என்ன பண்ணுறான், அவன் ஃபோன் நம்பர் கிடச்சிதான்னு திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் ஏதாவது சாக்கு சொல்லி பிருத்வி சமாளிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் ஜிக்னேஷுடைய 2 மகளும் தங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போது ஜிக்னேஷுடைய அம்மா 2 பேரும் தான் பேத்திக்கிட்ட கேட்குறாங்க, அப்பா பேசினாரப்பா, என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த 2 சின்ன குழந்தைங்களும், இல்லைத்தா, நாங்கள் வந்து அப்பா கிட்ட பேசவே இல்லை, பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா தான் பையன் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கால் பண்ணுவான், பிள்ளைங்கிட்டாலும் பேசுவான்னு தான் மருமகள் சொன்னான். ஆனால் தான் பேத்திங்க கிட்ட கேட்கும்போது தான் அப்பா கிட்ட பேசி மாதக்கணக்கில் ஆச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போனா அவன் பேசவே இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள இன்னும் பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது, சந்தேகங்கள் அதிகமாகுது. திரும்ப திரும்ப தன் மருமகளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய நம்பர் கூட நாங்கள் பேசணும்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பையன் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு சொல்லு, நாங்களே இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களும் கேட்டு பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிக்னேஷுடைய தம்பி அசோக் இருக்காரு, அவரும் நல்லா படித்தவர். அவரும் தெளிவாக தண்ணிக்கிட்ட கேட்குறாரு, அவருடைய நம்பர் கொடுங்க, இல்லைன்னா கம்பெனியுடைய நம்பராக கொடுங்க, நான் பேசுகிறோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அப்போல்லாம் பிருத்வி அவரால் பேச முடியாது, வேலையில் இருக்காரு, பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டே இருக்காங்க. அதனால் ஜிக்னேஷுடைய குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, தான் அண்ணங்கிட்ட பேச முடியல அப்படின்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி இருக்காங்கன்னு கேட்க ஆசைப்படுவாங்க. தன் பையன் ஃபாரினில் வேலை பார்க்குறான்னா கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தான் பையன்கிட்ட பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கூட தெரிய வருது. என்னென்னா, தான் அண்ணன் வீட்டில் கிடையாது, தான் அண்ணி 2 பிள்ளைங்களோட தனியாக இருக்காங்க. அவங்கள திரும்ப அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து தான் கூட தங்குங்க அப்படின்னு இந்த வீட்டில் இருக்க ஆட்களும் ஜிக்னேஷுடைய அம்மா 2 பேரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பிருத்தி ஒத்துக்கவே இல்லை. இல்லைம்மா பரவாயில்ல, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு அடிக்கடி ஜிக்னேஷுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் நீலேஷ், அவனும் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுடைய பேத்தி மூலமாக தெரிய வருது. இந்த மாதிரி நீலேஷ் அங்கிள் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவார்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. தான் பையன் ஊரில் இல்லை, ஃபாரினில் இருக்கான் அப்படின்றபோது அவன் ஃப்ரெண்டு எதுக்காண்டி அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் தான் மருமகளும் எதுக்காண்டி அதுக்கு சம்மதிக்கிறான், அவன் எதுக்காண்டி வீட்டுக்குள்ளே விடுறான்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் அதிகமாகுது. ஸோ தான் பேத்திங்களாம் சொல்கிறத வச்சு தன்னுடைய மருமகளுக்கும் அந்த நீலேஷுக்கும் ஏதோ ஒரு தவறான உறவு இருக்குமோன்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தான் பையன்கிட்டையும் பேச முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக விக்னேஷுடைய தம்பி இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரு, டேரெக்டாக தான் அண்ணிக்கிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா கிளம்பி போகிறேன், ஏன்னா அண்ணன்
அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எதுவும் தெரியல. நானே நேராக ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போகிறேன். அவனை பார்த்துட்டு வரேன். தான் அண்ணிக்கிட்ட தான் அண்ணனுடைய அந்த ஊர் அட்ரஸ் கேட்குறாரு. ஆனால் அப்பயும் பிருத்தி இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அவர் சும்மா கால் பண்ணுவார், நான் பேசுவேன். அவர் எங்கே இருக்காருன்ற அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த முறை நான் கால் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இவர் எவ்வளோ முறை கேட்டாலுமே 1 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்டாலும் அவங்க இல்லை அவர் ஃபோன் பண்ணலை தெரியாது அப்படி சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பார்த்தோன்னா மாத கணக்கில் கிடையாது 2 வருஷம் முடிஞ்சு போகுது. ஆனால் அப்போ வரைக்கும் ஜிக்னேஷ் கிட்ட அவங்க வீட்டில் இருக்க ஆட்களும் சரி அவங்க பிள்ளைங்களும் சரி பேசவே இல்லை. அவர் இருக்காரா இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஏது பண்ணிகிட்டு இருக்காருன்னு யாருக்குமே எதுவும் தெரியல. அதனால் ஜிக்னேஷுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஏன்னா ஜிக்னேஷ் ஃபாரின் போகிறேன்னு சொல்லாமல் போயிருக்காரு. அவர் அந்த மாதிரி ஃபாரின் போயிட்டாருன்னு சொன்னது அவங்களுடைய அண்ணி தான். உண்மையிலே தானே வந்து ஃபாரின் போயிட்டானா இல்லை அவனை தாண்டி ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு இவங்களுக்குள்ள பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலேயும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு டைரெக்டாக கடந்த ஜூலை 26, 2026 குஜராத் ஜாம்நகரில் இருக்க பி செக்ஷன் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஃபாரின் போயிட்டு 2 வருஷமாச்சு. அவர் ஃபாரின் போனதை எங்ககிட்ட சொல்லலை. ஆனால் சொன்னது அவங்களுடைய மனைவி தான். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு எதுவும் தெரியல. நாங்கள் கான்டாக்ட் பண்ண எவ்வளோ கேட்டாலும் அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் நானே அங்கே போகிறேன் போய் பார்க்குறேன்னு சொல்லி லோக்கல் அட்ரஸ் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் அண்ணன் உண்மையிலேயே ஃபாரின் போனாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அவரை எங்கள் அண்ணி ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் இந்த கேஸ் என்கொயரி பண்ணணும், எங்கள் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனில் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்ததை பற்றி பிருத்திவிக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க கூட சொன்னால் கண்டிப்பாக போட மாட்டாங்க இல்லையா, அதனால் சொல்லாமல் தான் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேஸ் எடுத்த போலீஸ்காரங்க எஃப்ஐஆரை பதிவு பண்ணி டைரெக்டாக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக ஜிக்னேஷுடைய மனைவி பிருத்திவியை என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் கணவர் ஃபாரின் உண்மையிலே போயிட்டாரு, அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் எம்ப்ளாயர் கம்யூனிகேஷன் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சார். அதனால் அவர் வாரத்துக்கு ஒரு முறை சில சமயத்தில் மாதத்துக்கு ஒரு டைம் தான் கால் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என் கணவர் என்கிட்ட பேசும்போது அவருங்க க்ரீன் கார்டுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டு எப்போ கிடைக்குதோ அப்போ நான் திரும்ப வந்துடுறேன், அது வரைக்கும் நான் என்னால் வர முடியாது, நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன்னு என்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னார். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்க யாரும் அதை நம்ப மாட்டேன்றாங்க. என் கணவர் ஃபாரினில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, உங்கள் கணவர் ஃபாரினில் வேலை பார்க்குறாரு இல்லையா, அவர் வேலை பார்க்குற கம்பெனியுடைய பேரை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவர் உங்களுக்கு கால் பண்ண வரல 2 வாரத்துக்கு ஒரு டைமு 1 வாரத்துக்கு ஒரு டைமு அந்த நம்பரை காட்டுங்க, உங்கள் ஃபோனை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிருத்தியும் தயங்கி தான் ஃபோனை கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்குறாங்க. இருக்க நம்பர் கால் டேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் எந்த ஒரு ஃபாரின் நம்பருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் மேற்கொண்டு இன்னொன்று தெரியுது, அவங்க ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ரொம்ப அதிகமாக கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிக்னேஷுடைய தம்பி அசோக் கேஸ் கொடுக்கும் போதே அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எங்கள் அண்ணி வீட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து போகிறான், அவன் பேர் நீலேஷ், அவன் எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டும் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணிக்கும் அவன் ஃப்ரெண்டு, அவன் எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லாத போது அடிக்கடி வந்து போகிறான், அவங்க 2 பேத்துக்கும் பழக்கம் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவர் கேஸ் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேயும் அந்த பேர் பதிவாக இருக்குது, நம்பரும் தெளிவாக பதிவாக இருக்குது. இப்போ போலீஸ்காரங்க பார்த்த உடனே ஆய்மலையும் சந்தேகப்படுறாங்க. இவங்களும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் டைரெக்டாக அந்த நீலேஷ்ன்றவனையும் கைது பண்ணுறாங்க. ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்து இவங்க 2 பேர்த்தையுமே ஒன்றா உட்கார வச்சு மாற்றி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக உட்கார வச்சும் கூட பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சைக்கலாஜிக்கலாக இவங்க 2 பேர்த்தையுமே பிரேக் பண்ணுற அளவுக்கு பல கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் பிருத்தி வேறு வழி இல்லாமல், ஏன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக திரும்ப மாற்றி கேள்வியெல்லாம் கேட்கும்போது இவங்க எவ்வளோ தான் போய் சொன்னாலும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. அதனால் வேறு வழி இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 2 வருஷமாக மறைச்சி வச்ச அந்த மர்மத்தை அவங்க உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த நீலேஷ் பிருத்தி அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்ட போலீஸ்காரங்க ஆடி போகிறாங்க. அதன்படி பார்த்தா ஜிக்னேஷ் பிருத்தி அவங்க 2 பேத்துக்கும் கடந்த 7 வருஷங்கள் முன்னாடி 2018 கல்யாணம் ஆகுது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிருத்தி வேற ஒருத்தனை காதலிக்கிறாங்க. அவன் பேர் தான் நீலேஷ். ஆனால் அவங்க வீட்டில் அதுக்கு ஒத்துக்கல. மாறா பிருத்தியை வற்புறுத்தி ஜிக்னேஷ்க்கு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் பிருத்தி கல்யாணம் ஆன பிறகும் நமக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, கனவு இருக்காருன்னு தன்னுடைய அந்த காதலை கைவிடலை. அதுக்கடுத்தும் கன்னியூ பண்ணிட்டே இருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் மறைமுகமாக ரகசியமாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் போகுது. ஆனால் ஒரு ஸ்டேஜில்
பிருத்வி இதை கொஞ்சம் அஃபிஷியலாக, அதாவது தன் கணவருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக நீலேஷை தன் வீட்டுக்கே கூப்பிட்டு தன் கணவர்கிட்ட அவனை தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் எப்படின்னா ரொம்ப தந்திரமாக, சின்ன வயசுலேருந்து எங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாமல் இவன் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவன்கிட்ட நீலேஷ் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜிக்னேஷும் அதை கேட்டுட்டு தன் மனைவியை அவனை ஒரு அண்ணன் மாதிரி சொல்லிட்டாளே அப்படின்னு தன் மனைவி மேலே நம்பிக்கையில் அவனை நம்புகிறாரு. அதுக்கடுத்து நீலேஷ் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜிக்னேஷ் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். ஜிக்னேஷ்க்கும் நீலேஷை ரொம்ப பிடிச்சி போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. பெரும்பாலும் ஆண்கள் 2 பேர் ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அதிகமாக வாங்கி ஊற்றி கொடுத்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த நட்பு இன்னும் அதிகமாகும். நீலேஷும் அதன்படி தான் பார்த்தோன்னா ஜிக்னேஷ்க்கு அடிக்கடி அவரே சரக்கு வாங்கி ஊற்றி விட்டு நல்லா குடிக்க வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறது, அவருடைய நம்பிக்கையை முதல்ல சம்பாதிக்கிறான். ஆனால் வீட்டில் அவர் போதையில் இருக்கும்போது, மாங்கி கிடக்கும்போது எல்லாமே அவருடைய மனைவியான தன்னுடைய காதலியான பிருத்வி கூட ஒன்றா இருக்கிறான். இப்படியே நாட்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, சுமார் வருஷங்கள் போக ஆரம்பிக்குது. ஜிக்னேஷ் நீலேஷ் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க. அந்த வீட்டுக்கு நீலேஷ் ரொம்ப கேஷுவலாக போயிட்டு வர்றது அப்படின்னு ரொம்ப சகஜமாயிட்டான். பிருத்திவியும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீலேஷ் கூட ஒன்றா இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் தன் கணவன் கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை போர் அடிச்சு போயிட்டு, இனிமேல் எனக்கு தன் கணவன் வேண்டாம், தன் காதலன்னு இந்த நீலேஷ் மட்டும் போதும்னு பிருத்தி முடிவு பண்ணுறாங்க. அதை நீலேஷ் கிட்ட சொல்லும்போது அவனும் அதுக்கு சரி சொல்கிறான். இத்தனைக்கும் அவனுக்கும் கல்யாணம் மகளை அப்போ வரைக்கும் தனியாக இருக்கான். ஸோ தன் காதலியை திரும்ப கரம் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜிக்னேஷுக்கு சொந்த வீடும் இருக்குது, கொஞ்சம் சொத்தும் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது தன் கணவனை ஒழிச்சு கட்டிட்டோம்னா இந்த வீடு சொத்தெல்லாம் நமக்கு தான் வந்துடும், நம்ம தன் காதலியோட ஒன்று சந்தோஷமாக இருக்கலான்னு அவனும் அதுக்கு சரி சொல்கிறான். இப்போது பிருத்வி நீலேஷ் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜிக்னேஷை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அவரை கொலை பண்ணிட்டோன்ற விஷயம் தெரிஞ்சாலே ஒன்று ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா சொத்து கிடைக்காது அப்படின்னு அவரை பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதுக்காண்டி மாத கணக்கில் பிளான் பண்ணுறாங்க. நீலேஷ் என்ன பண்ணுறான், அதுக்காண்டி ஹெல்ப்புக்கு ஆள் தேவை அப்படின்னு பல்வீர் சிங்ன்ற அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான், காசு கொடுத்தான் கூப்பிட்றான். அதுக்கு அவனும் சரி சொல்கிறான். இவன் மொத்தம் 3 பேர், பிருத்வி, நீலேஷ், பல்வீர் சிங், இவங்க 3 பேரும் பக்காவாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி நீலேஷ் என்ன பண்ணுறான், GIDC குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. பொதுவாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு தொழில்பேட்டை, சின்ன சிப்கார்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ஸ்டாக்கெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில்பேட்டை, ஒரு ஃபேக்ட்ரிலாம் இருக்க ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரியை அவங்க லீஸுக்கு எடுக்கிறாங்க. அது ரொம்ப நாளாக காலியாக இருக்குது, அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்த நீலேஷ் லீஸுக்கு எடுக்கிறான். இப்போது அந்த ஃபேக்ட்ரி லீஸுக்கு எடுத்த பின்னாடி அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு டேரெக்டாக ஜிக்னேஷ் கிட்டே அதை சொல்கிறான். அதுக்கு ஜிக்னேஷும் சரி சொல்கிறான். உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, நான் பண்ணுறேன்னு நீலேஷ் கிட்ட அவரே வாயால் சொல்கிறாரு. ஏன்னா நண்பன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பத்தில் தன்னுடைய மனைவி மூலமாக அறிமுகமானாலும் இப்போ நீலேஷ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதனால் அந்த நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு. அதுக்கு நீலேஷும் சரி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளான் படி நீலேஷ் ஜிக்னேஷ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஃபேக்ட்ரி வாங்கிட்டேன் இல்லையா, அதுக்காண்டி ஒரு பார்ட்டி வைக்கிறேன், ஆனால் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வைக்கிறேன், அதுக்கு நீ வரணும் அப்படி சொல்லிட்டு ஜிக்னேஷ் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஜிக்னேஷும் சரி சொல்கிறான். அவங்க பிளான் படியே மே 31, 2024 மத்தியானம் போல் ஜிக்னேஷுடைய மனைவி அதே மாதிரி ஜிக்னேஷ் இவங்க 2 பேரும் கிளம்பி நீலேஷுடைய ஃபேக்ட்ரி போகிறாங்க. நீலேஷ் தான் அவங்கள காரில் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்போது அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்த்த பின்னாடி அங்கே ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் நீலேஷ், ஜிக்னேஷ் மட்டும் இல்லாமல் நீலேஷுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பல்வீர் வர்மா அப்படின்னு, கொலை பண்ணுறதுக்காண்டி கூட சேர்த்தவன் அவனும் இருக்கான். இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே ஸ்பாட்டில் தான் பிருத்வி இருக்காங்க. ஆனால் அவங்க அதை கண்டுக்கல, அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. இப்போ ஜிக்னேஷ் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அவர் குடிக்கிற அந்த சாராயத்தில், மதுபானத்தில் சைனடு கலந்துருக்கு அப்படின்னு. நீலேஷ் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப் மூலமாக, சைனடு யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, எங்கேயாவது ஒரு கெமிக்கல் ஷாப் இருக்கணும், அங்கே தெரிஞ்ச ஆட்கள் இருக்கணும், ஏதாவது காரணம் சொல்லி வர வைக்கணும். அதே மாதிரி தான் நீலேஷும் பக்காவாக பிளான் பண்ணி சைனடு வாங்கியிருக்கான். அந்த சைனடை ஜிக்னேஷுக்கே தெரியாமல் ரொம்ப துள்ளி, அதாவது மில்லிகிராம் அளவு போட்டால் கூட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். குடித்த உடனே இறந்து போயிடுவாங்க. அதை அந்த சாராயத்தில் ஊற்றி ஜிக்னேஷ் கொடுக்குறான். அதை ஜிக்னேஷ் குடித்த உடனே பார்த்தோன்னா சைனைடு உள்ளே போன உடனே அதே ஸ்பாட்டில் மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்போது பிளான் போட்டபடி ஜிக்னேஷை கொண்டாச்சு. இத்தனைக்கும் அந்த ஃபேக்ட்ரி லீஸுக்கு எடுத்துக்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வச்சு அதை பண்ணியிருக்காங்க. யாருக்குமே அது தெரியாது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. ஆனால் அவங்க பிளான் அதர முடியலை. அவரை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் பாடியை எப்படி மறைக்கிறது, எப்படி மாயமாக்குறதுன்னு கூட பக்காவாக பிளான் போட்டிருந்தாங்க. அந்த பிளானுக்காண்டி தான் அந்த ஃபேக்ட்ரி கூட அவங்க லீஸுக்கு எடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரியில் வேறு யாரும் கிடையாது, ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. யார் யார், பிருத்வி, பல்வீர் சிங், அதே மாதிரி நீலேஷ், இவங்க 3 பேர் மட்டும்தான். குழி தோண்டதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பக்காவாக முன்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துல குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 12 அடி
1 இல்ல 2 இல்ல. ஏன்னா சும்மா 1 அடி, 2 அடி இல்லைன்னா 6 அடி வரைக்கும் கூட குழி தோண்ட வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வேற யாராவது அங்க வந்தாங்கன்னா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுக்காண்டி தான் முன்கூட்டியே பிளான் பண்ணி 12 அடிக்கு குழி தோண்டுறாங்க. அந்த குழியில ஜிக்னேஷுடைய பாடிய போட்டு அந்த குழிய மறுபடியும் மூடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு பயம் கூட இருக்கு. அந்த குழிய வேற யாராவது தோண்டக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, கான்கிரீட் கலவை வச்சு சுமார் 1 அடிக்கு நார்மலா கீழ தளம் போடுறாங்கன்னா, 1 அடிக்கு யாரும் அந்த மாரி கான்கிரீட் கலவை வந்து போட மாட்டாங்க. ஆனா இவங்க 1 அடிக்கு கான்கிரீட் கலவை போட்டு அந்த குழி தோண்டுன இடம் ஃபுல்லாத்தையுமே மூடுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கவே சாயந்தரம் கிட்ட ஆயிருது. இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பிரித்தி ரொம்ப கேஷுவலா திரும்ப தன் வீட்டுக்கு போறாங்க. தன் பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாரி அப்பா வந்து ஃபாரின் போயிட்டாரு. ஃபாரின்ல வேலை பார்க்க போயிருக்காரு. வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லையா? ஸோ அம்மா என்ன சொல்றாங்களோ அத நம்புவாங்க, கேட்பாங்க. அதனால அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இது எதுவுமே ஜிக்னேஷுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கேஷுவலா தான் பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு தன் பையனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா கால் போகவே இல்ல. ஃபோனும் ஆஃப்ல இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப டைரக்ட்டா தன் மருமகளுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாரி ஃபாரின் போயிட்டாரு அப்படின்னு அவங்ககிட்டயும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா தன் பையன் வந்து பக்கத்து சிட்டிக்கு வந்து போல. ஃபாரின் வந்து போயிருக்காரு. எப்படி சொல்லாம போவான் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் தன் மருமகள் பேச்ச நம்பி அவங்க ஆரம்பத்துல அமைதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரித்தி என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமனாராகட்டும், மாமியாராகட்டும் அவங்க 2 பேத்துக்கிட்டயுமே இன்னொரு கதையை சொல்றாங்க. என்ன, இந்த மாரி உங்க பையன் வந்து கிரீன் கார்டுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிரீன் கார்டு எப்போ கிடைக்குதோ அப்பதான் திரும்ப வருவாருன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதனால அப்ப வரைக்கும் அவர் வரமாட்டாருன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அவங்களும் சரி தன் பையன் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கான் போல இருக்குன்னு நம்புறாங்க. தன் மருமகள் பேச்ச நம்புறாங்க. அதனால அவங்க அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நீலேஷ் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த ஃபேக்டரியை ஒரு 6 மாசம் கழிச்சு கைமாத்திடுறான். ஏன்னா இந்த கொலையை பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த பாடியை உள்ள போட்டு மறைக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஃபேக்டரியை லீஸுக்கு எடுத்தான். இப்போ உள்ள போட்டு புதைச்சாச்சு, யாருக்கும் தெரியல, யாருக்கும் சந்தேகம் வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்டரியை இனிமேலும் வச்சுக்க தேவை கிடையாது, கைமாற்றி விட்டுறான்னு அவன் வேற ஆளுக்கு கைமாற்றி விட்டுறான். அப்போ இந்த இடத்த வேற ஒரு ஆள் வாங்கி அதில் ஃபேக்டரியை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு ஃபேக்டரியை ஆக்சுவலாக அவருக்கு அந்த இடத்துக்கு கீழே ஒரு பிணம் இருக்குன்னு எதுவுமே தெரியாது. தெரியாமல் அந்த ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிரித்தியும் தான் ஃபேமிலியை, தன்னுடைய மாமனார், மாமியார், குழந்தை அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களால அதை எல்லாத்தையுமே நம்ப முடியல. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு நீலேஷ் கூட அந்த உறவை பற்றி கூட அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் அவங்க சந்தேகப்பட்டு போலீஸில் கேஸ் கொடுத்தாங்க. இப்போ போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணும்போது இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துடுது. ஃபைனலாக இதெல்லாம் கேட்ட பிறகு போலீஸ்காரங்களே ஆடி போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியவே ஏமாத்திருக்காங்க. ஒரு அப்பாவையை கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜிக்னேஷ்க்கு சாகிற வரைக்கும் கூட தன்னுடைய நண்பன், அதாவது யாரை நண்பன் சொல்லி அறிமுகப்படுத்துனாங்களோ அந்த நீலேஷ் கூட தவறான உறவு இருக்குன்னு அவருக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. கடைசியில் சாகிற வரைக்கும் கூட தான் எதுக்காண்டி சாகிறோம், என்னை தன்னை எதுக்காண்டி கொலை பண்ணுறாங்க கூட அவருக்கு தெரியாது. அவர் எதுவுமே தெரியாமல் போய் சேர்ந்துருக்காரு. இப்போ அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த ஃபேக்ட்ரிக்கு இந்த எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவங்க அந்த பாடியை எங்கே மறைச்சாங்க, எங்கே குழி தோண்டி போச்சாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரு இடத்துல குழி தோண்டணும் அப்படின்னு. போலீஸ்காரங்களும் அதெல்லாம் கேட்ட பின்னாடி அந்த ஏரியா தாசில்தாருடைய பர்மிஷன் வாங்கின பின்னாடி அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பெரிய மிஷின்லாம் போட்டு ஃபேக்ட்ரிலாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட தோண்ட கீழே ஆழம் போயிட்டு இருக்குது. ஏன்னா சும்மா 1 அடி 2 அடி கிடையாது, 12 அடி, 2 ஆள் உயரம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட போகுது அவங்களுக்கு குழி தோண்டதுக்கு. கடைசியில் தோண்டி பார்க்கும்போது உள்ள ஜிக்னேஷுடைய பாடி எலும்பு கூட கிடக்கு. 2 வருஷமாக காணாம போன தன் பையனை எலும்பு கூட பார்க்குறாங்க ஜிக்னேஷோட பேரண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைங்க தன் அப்பாவுடைய முகம் கூட அவங்களுக்கு மறந்து போச்சு. பார்த்து 2 வருஷம் ஆச்சு இல்லையா, முகம் கூட மறந்து போச்சு. தப்பாக பார்த்துட்டு அவங்களும் கதறி அழுகிறாங்க. அப்பா அப்பா சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. இத்தனைக்கும் காரணம் பாலா போன அந்த மனைவியுடைய தவறான உறவு. இதன் பிறகு போலீஸ்காரங்க அந்த எலும்பு கூட்டம் மீட்டெடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்காண்டி அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் பல்வீர் சிங் இருப்பார் இல்லையா, அவனையும் கைது பண்ணுறாங்க. 3 பேர்த்தையும் இன்னும் சின்சியராக என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைனடை எங்கே வாங்கினீங்க, நீங்கள் 3 பேர் மட்டும் சேர்ந்து எப்படி அந்த குழியை அவ்வளோ சீக்கிரமாக தோண்டினீங்க, ஏன்னா அவ்வளோ போலீஸ்காரங்க, ஏன்னா அவ்வளோ ஆட்கள் சேர்ந்து அந்த குழி தோண்டதுக்கு 6 நாள் கிட்ட ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 3 பேர் மட்டும் எப்படி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 6 நாளுக்குள்ளே அவ்வளோ பெரிய குழியை தோண்டினீங்க அப்படின்னு மேற்கொண்டும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலையில் வேறு யாருக்காவது சம்மந்தம் இருக்குமா, வேறு யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு அந்த கோணத்துலையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வந்த பிறகு ஒட்டுமொத்த குஜராத் மட்டும் இல்லை, இந்தியாவே ஆடிப்போகுது. ஏன்னா சாதாரண ஒரு நியூஸை பார்த்தா நியூஸ், ஆனால் பக்கத்தில் நெருங்குதா அதோடைய சீரியஸ்னஸ் புரியும். இப்போ நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆண் இருக்கார், குடும்பத்தில் மூத்தவர், ஒரு பொறுப்பானவர். அவரை யாராவது இந்த மாதிரி கொலை பண்ணி 2 வருஷமாக மறைச்சி வச்சு ஏமாற்றி
அவர் ஃபாரின் போயிட்டார் நம்ப வச்சு கடைசியில் அவர் இறந்து போயிட்டார்ன்ற விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும், மனசுக்குள்ளே வேதனை இருக்கும். அவருடைய இந்த எலும்பு கூட பார்க்கும்போது உங்கள் மனசு எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். அவரை சிரித்து நடந்து அவர் கூட பேசி நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மனுஷனை ஒரு எலும்பு கூட பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் மனசுக்குள்ளே. அந்த கஷ்டத்தை அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அனுபவிச்சாங்க. அந்த பிள்ளைங்க இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அப்பா கிடையாது, அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. இன்றைக்கி அந்த குழந்தைங்கள யார் பார்த்துப்பா? தாத்தா பாட்டி இருக்காங்க. இருந்தாலும் எத்தனை வருஷம் பார்த்துக்க முடியும்? அவங்களுக்கும் வயசாயிருச்சு. எத்தனை வருஷம் பார்த்துக்க முடியும்? இன்றைக்கி அவங்க ஒரு அனாதையாக ரோட்டில் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தவறான உறவு. அப்படி ஒரு தவறான உறவு இருக்கும்போது பிரிஞ்சு போக தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காண்டி கொலை பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. பெண்கள் மாறணும், ஆண்களும் மாறணும். 2 பேரும் மாற வேண்டியது இருக்குது, மாற்ற வேண்டியது இருக்குது நிறையா. ஃபைனலாக இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்? உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.